ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தக்காளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம பல்காக தக்காளியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருப்போம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமே அழுகிரும். அந்த மாதிரி பல்காக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமே அழுகாமல் இருக்கதாங்க டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம பல்காக தக்காளி வாங்கியிருப்போம். அந்த தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி இந்த மாதிரி காய வச்சுருங்க. இப்போ இந்த தக்காளியில் இந்த காம்பு பகுதி இருக்கும்ல, அந்த காம்பு பகுதியை கீழ்ப்பக்கம் வர மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூடைங்களில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. தக்காளியோட காம்பு பகுதி கீழே வர மாதிரி இந்த மாதிரி தலைகீழாக நீங்கள் கவுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியுமே இந்த மாதிரி தலைகீழாக அடுக்கி வச்சுக்கலாம். சப்போஸ் இதை விட நீங்கள் அதிகமாக தக்காளி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த தக்காளியோட காம்பு பகுதியில் கொஞ்சமாக வினிகர், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அந்த காம்பு பகுதியில் தடவி விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தலைகீழாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 நாள் வரைக்கும் தக்காளி அப்படியே அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு